ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரொடக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா என்ன, ஈகோசிஸ்டமோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இதை நான் வச்சுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பேந்தர் லிவ்ஸ் இன் த டென் அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பேந்தர், பி வந்து ப்ரொடக்டிவிட்டி, டி டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் டீகம்போசிஷன், and then E stands for energy flow and N stands for nutrient cycling. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரொடக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ சூரிய ஒளியிலேருந்து அந்த லைட்டை வந்து பிளான்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அது பற்றினதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இமேஜின் வாட் வில் பி ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆட்டோட்ராப்ஸ் பிளான்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆல்கே ஆர் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஆட்டோட்ராப்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா தேர் மே பி சம் கொலாப்ஸ் இன் தி ஃபுட் செயின்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டோட்டல் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸும் அழிவை நோக்கி வந்து சந்திக்கிற நிலை வந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து மோஸ்ட்லி போர்டு ஆஸ்பெக்டில் நிறையா 2 மார்க் 3 மார்க் வந்து கேட்டிருக்காங்க போர்டில். ஸோ ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அதோட ஒரிஜினல் மீனிங் வந்து அடுத்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து இது சூரிய ஒளியை வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து நிறைய லைட் சோர்ஸை வந்து கொடுக்குது. அந்த லைட் சோர்ஸை வந்து பிளான்ஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து சன்லைட்லேருந்து அந்த ரேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது பேசிக்காக ஈகோசிஸ்டம்க்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு வந்து கேட்பாங்க. ஸோ பிரைமரி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி ரெஃபர்ஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ். ஸோ பயோமாஸ் ஆர் ஆர்கானிக் மேட்டர் தட் வில் பி ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் ஏரியா ஆர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட்டு பேஜில் இருக்குது, நான் அதை இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் அந்த கண்டினியூட்டி வந்து வரும். ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னா என்னென்னு. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் வெயிட், இல்லைனா வந்து ஆர்கானிக் மேட்டர். ஸோ சூரிய ஒளியிலேருந்து என்ன பண்ணுது பிளான்ஸு ஃபஸ்ட்டு நான் இங்கே ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இது இமேஜின் தட் திஸ் இஸ் சன்லைட். ஓகே, ஸோ சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ரேஸை பிளான்ஸ் வந்து இட் இஸ் யூட்டிலைசிங். So it will convert the light energy into chemical energy by a process called photosynthesis. So the plants which can able to prepare their own food with the help of sunlight and chlorophyll is known as photosynthesis. So இந்த லைட் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல் எனர்ஜியாக பிளான்ஸ் வந்து மாற்றிக்குது. ஸோ இந்த லைட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த இதை யூஸ் பண்ணி பிளான்ஸ் வந்து ஸோ ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதை வந்து ஸ்டார்ச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸை வந்து ஃபர்தராக வந்து அடிஷனல் ஆஃப் மோர் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சை வந்து பாலிசாக்கரைட்டாக கன்வெர்ட் பண்ணி அதோட லீவ்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஃபர்தராக அந்த பிளான்ட்டும் படிப்படியாக வந்து வளருது. ஸோ அப்படி வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது அந்த ஆஸ்பெக்டில் பயோமாஸ்ன்றது இல்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர், அதில் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னா ஸ்டார்ச், அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேஜராக அந்த கார்போஹைட்ரேட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் வந்து நிறையா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அது வந்து ஆர்கானிக் மேட்டர். ஸோ யூஸிங் தி லைட்ஸ் எனர்ஜி இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் த லைட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் இட் இஸ் கோயிங் டு டெபாசிட் த எனர்ஜி இன்டு ஸோ ஃபார் த ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்குது பிளான்ஸ். ஸோ அதை வந்து பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா அது ஆர்கானிக் மேட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் பை பிளான்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். அவ்வளோதான், பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜென்ரலாக ஸோ பெர் ஆனம் பெர் இயருக்கு வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ், இது யூனிட்டை வந்து நம்ம எழுத மறந்துடக்கூடாது. ஸோ கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர் ஆர்எல்ஸ் இது வந்து கிராம்னு எடுத்துக்கிட்டால் வெயிட் ஆஸ்பெக்டில், கிலோ கேலரிஸ்னால் எனர்ஜி ஆஸ்பெக்டில், கிலோ கேலரிஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர் இதை வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதே இது பிரைமரி ப்ரொடக்ஷனோட யூனிட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நத்திங் பட் அந்த இயர் இங்கே எடுக்கிறோம், ப்ரொடக்டிவிட்டியில் இயர் எடுக்கிறோம். பிரைமரி ப்ரொடக்ஷனில் வந்து கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர்எல்ஸ் கிலோ கேலரிஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் எழுதலைன்னா ஸோ போர்டு ஆஸ்பெக்டில் தே வில் ரெடியூஸ் ½ மார்க் ஆர் 1 மார்க் டிபெண்ட் அப்பான் தி மார்க்கிங் ஸ்கீம் ஆஸ்பெக்டில் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்டிவிட்டியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அனதர் ஒன் இஸ் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு 2 டைப் இருக்குது. ஓகே. ப்ரொடக்டிவிட்டி ஒன்று இஸ் ஜிபிபி, அதான் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அனதர் ஒன் இஸ் என்பிபி. ஸோ இந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து ஸோ இந்த ஈகோசிஸ்டத்தில் வந்து நிறையா ஆர்கானிக் மேட்டர் பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் பை பிளான்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் மீன் ஆஃப் டைமில் ஸோ ஜிபிபி நத்திங் பட் அந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து இது வந்து சன்லைட்டை வந்து யூஸ் பண்ணி பிளான்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது, அதை வந்து எனர்ஜியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதுங்க. இதை வந்து நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸுக்கு பர்டிகுலர் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும். அந்த ரெஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சில ரெஸ்பிரேஷன் லாஸில் வந்து சில எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் அப் ஆகும். ஸோ அப்போது நம்ம ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ், ஜிபிபினா அது நம்ம எவ்வளோ டோட்டல் வந்து இது ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த ஜிபிபி. ஸோ இந்த ஆறுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி லாஸ், அந்த பிளான்ஸ் ரெடி பண்ண அந்த ஆர்கானிக் பயோமாஸ்லேருந்து சில எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகுது ஃபார் ரெஸ்பிரேஷன் பர்பஸ். ஸோ இந்த எனர்ஜி டோட்டலாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜியையும் ரெஸ்பிரேட்டரி லாஸையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்பிபி கிடச்சிரும். என்பிபின்னு வந்து ஒன்றும் இல்லை, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ என்பிபி பெருசா ஜிபிபி பெருசான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி தான் வந்து பெருசு. ஓகே. ஸோ ஏன்னா ஜிபிபியிலேருந்து ஆர் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்பிபி கிடைக்கும், நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதை கொடுத்துருப்பான் பாருங்க, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் தி அவைலபிள் பயோமாஸ் ஃபார் தி கன்சப்ஷன் ஆஃப் ஹெட்டிரோட்ராப்ஸ். நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்றது ஹெட்டிரோட்ராப்ஸ் இந்த சென்ஸ் இங்கே பிரைமரி கன்சியூமர் கார் ஹெர்பியோரா வந்து வருவாங்க. ஸோ இன்னொரு ஃபுட் செயினில் வந்து ஹெட்டிரோட்ஸ் ஃபுட் செயின் எடுத்தோம்னா டீகம்போசர்ஸ் வந்து உள்ள வராங்க. ஓகே. அண்ட் தென் ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை. ஸோ இனிஷியலாக அந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் பிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை கன்சியூம் பண்ணிக்கூடிய அனிமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரோட்ராப்ஸ், நத்திங் பட் தி பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ். ஸோ இப்போது ஒரு பிளான்ஸ் வந்து இன்கேஸ் சன்லைட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் வந்து வளருது வைங்களேன், அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு கேட்டில்ஸ் இருக்குது. அந்த கேட்டில்ஸ் வந்து அதை வந்து சாப்பிடுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பயோமாஸ் எனர்ஜி வந்து ஃபர்தராக வில் பி டிரான்ஸ்மிட்டட் டு தி கோட். அந்த கோட்டுக்கு வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்டு அது வந்து ஃபுட்டு கிடச்சிருதுண்ணே. ஸோ அப்போ அதோட வெயிட் வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதை வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மேஜராக சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த டேம்னா வந்து ரொம்ப முக்கியம். இதை நான் கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அ பிளான்ட் ஸ்பீஷீஸ் இன்ஹாபிட்டிங் தி பர்டிகுலர் ஏரியா. ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இப்போ ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ வந்து பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. ஸோ செவரல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து இந்த பிரைமரி ப்ரொடியூஸ் ஆகணும்னா ப்ராடக்டிவிட்டி ப்ரொடியூஸ் ஆகணும்னா ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதான் எசென்ஷியலாக வந்து லைட் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் நான் வந்து சொன்னேன். இது கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்குது. பிக்மெண்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து இப்போ அந்த ஃபோட்டோசிஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுது. குளோரோஃபில் பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸோ த ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஹோல் பயோஸ்பியர். பயோஸ்பியர் இஸ் நத்திங் பட் த ஜோன் ஆஃப் லைஃப். நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த இது வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர். ஈவன் எர்த்து வந்து பயோஸ்பியர் அதுக்குள்ளே தான் வந்து உள்ளே வரும். லிவிங் திங்ஸ் வாழக்கூடிய இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர். ஸோ இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக ஸோ பெர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 170 பில்லியன் டன்ஸ் வந்து பயோமாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து ட்ரை வெயிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஏன் வந்து ட்ரை வெயிட்டில் வந்து மெஷர் பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இனிஷியலாக எல்லா லிவிங் திங் எடுத்துக்கிட்டாலும் உள்ளே வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகணும்னா வாட்டர் வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ ஃப்ரெஷ் வெயிட், அதாவது வெட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக வெயிட்டை வந்து மெஷர் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் வந்து தேர் வில் பி சம்
சேஞ்சஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளால் அக்யூரேட்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளால் வந்து வெயிட்டை வந்து மெஷர் பண்ணிட முடியாது. ஸோ இன்கேஸ் இதில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டோம்னா we can able to measure the weight accurate and consistent. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து வாட்டரை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு ட்ரையாக வந்து இந்த பயோமாஸை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அதோட பேக்ரவுண்ட் மீனிங். அண்ட் தென் ஸோ அரௌண்ட் 70% வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துல வாட்டர் சோர்ஸ் தான் வந்து அதிக லெவலில் வந்து இருக்குது. ஆனால் அங்கே ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ் தான். ஸோ 170 பில்லியன் டன்ஸ் எங்கே இருக்குது, 55 பில்லியன் டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதிலேருந்து பாதி தான், கொஞ்சம் தான் வந்து ஓஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் வந்து ஓஷனில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி உங்கள் டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ 55 பில்லியன் டன்ஸ் வந்து ஓஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஷனில் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து லைட் அதிகமாக வந்து இருக்கும். இன்டெப்த்தாக வந்து உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்கஷாக வந்து இருக்கும். ஸோ கீழே சப்மர்ஜ்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸ், உள்ளே வந்து ஆழமத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் கான்ட் ஏபிள் டு get or trap the sunlight. So that's the reason for the low productivity or biomass வந்து லோவாக இருக்கக்கூடிய ரீசன் வந்து அதான். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் டுவெல்லர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃபைட்டோ பிளான்டன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் தான் வந்து அதோட எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது போக செவரல் நியூட்ரியன்ஸ். ஸோ நீங்கள் ஓஷன் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே நிறைய ராக்ஸ் இருக்கும். அந்த ராக்ஸில் நிறைய நியூட்ரியன் சைக்கிளிங், பாஸ்பரஸ் அண்ட் தென் ஃபர்தராக இந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி சார்ந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன் சைக்கிளிங். ஸோ மேஜராக பாஸ்பரஸ் தான் வந்து அதிக லெவலில் வந்து இருக்கும், பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் பிளான்ட் ஸ்பீசிஸ்க்கு வந்து ஃபர்தராக கிடைக்காம போயிடும். ஸோ லைட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் ஒன்று வந்து நியூட்ரியன் சைக்கிளிங் கம்மியாக இருக்குது, ரெண்டாவது சன்லைட்டும் வந்து அதிக அளவில் வந்து அதுக்கு கிடைக்கல பிளான்ஸுக்கு ஆகட்டும், ரொம்ப டார்க்காக வந்து இருக்கிறனால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால. ஸோ அதிக லெவலில் வந்து பயோமாஸ் வந்து லேண்டில் தான் இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸ் எல்லா பிளான்ஸ் ஆகட்டும், எல்லா பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எல்லா சன்லைட்டையும் வந்து அப்சர்வ் பண்ணி இட் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் தென் பயோமாஸ் ரேட் வில் பி மோர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 70% ஓஷன் வந்து இடத்துல இருந்தாலும் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் 55 பில்லியன் டன்ஸ் தான். ஓகே, ஸோ ட்ரை வெயிட்டில் தான் மெஷர் பண்ணுறான். 55 பில்லியன் டன்ஸ் வந்து ஓஷனில் வந்து இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி சம் நியூமெரிக்கல்ஸ் வந்து நமக்கு போர்டு ஆஸ்பெக்டில் வந்து கேட்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அது என்னன்னு சொல்லி நான் அந்த ஒரு கொஷின் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வாஸ் த போர்டு கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஷினு. இதில் பாதி இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட் ஆஸ்பெக்டில் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் ரீட் த கொஸ்டின். ஸோ கன்சிடர் அ கிராஸ்லேண்ட் ecosystem where the gross primary productivity is 50,000 kilocalories per meter square per year. So the producers utilize 20% of this energy for own respiration. Calculate the net primary productivity of this grassland ecosystem. ஸோ நமக்கு தெரியும் NPP is equal to what? NPP equal to GPP minus R. GPPனா வந்து gross primary productivity is nothing but the total amount of biomass produced by the plants during photosynthesis. அப்போ ஸோ இதிலிருந்து அந்த ரெஸ்பிரேஷன் லாஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடச்சிருது. ஸோ இதில் அந்த ரெஸ்பிரேஷன் லாஸை வந்து அவன் பர்சன்டேஜ் கணக்கில் வந்து கொடுத்துட்டான், 20% கொடுத்துட்டான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இன் தி கிராஸ்லேண்ட் ecosystem, 50,000 kilocalories per year per meter square per year. ஓகே, ஸோ 50,000 அதை வந்து கொடுத்துட்டா அதுதான் ஜிபிபி. இப்போது ரெஸ்பிரேட்டரி லாஸை வந்து நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துட்டான். அந்த பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா we can able to get the NPP value. ஓகே, அதுலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெஸ்பிரேட்டரி லாஸோட பர்சன்டேஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 50,000ல் 20%, 20/100 or else 0.20 கூட போட்டுக்கலாம். ஸோ we will get 2 0 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் 2 0 வந்து கேன்சல் ஆயிரும். we will get 10,000 kilocalories. 10,000 kilocalories.
10,000 கிலோ கேலரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷனோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 50,000ன்றது ஜிபிபி. அதில் வந்து ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 20%ன்னு கொடுத்தனால நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 10,000 கிலோ கேலரிஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகே. ஸோ ஃபர்தராக அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஜிபிபி மைனஸ் ஆர். ஜிபிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸை வந்து பர்சன்டேஜ் நம்ம மாற்றிக்கிட்ட வேல்யூ வந்து 10,000 கிலோ கேலரிஸ். ஸோ தட் கிவ்ஸ் 40,000. ஸோ 40,000 கிலோ கேலரிஸ் per meter square per year. So we need to write the unit. Unit is very essential. யூனிட் எழுதலைன்னா போர்டில் வந்து ஆஃப் மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா சம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. we need to get to practice. So in the later classes I will discuss about some problems. So in the next video we shall see about decomposition. So if you have any queries, please comment in the comment section. Like, share and subscribe. Thank you.